ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நேற்றைக்கு தைச்ச ப்ளவுஸில் தைச்சதில் உள்ள பார்ட் 2 பேலன்ஸ் இருக்குது ஸ்டிச்சிங் எப்படி பண்ணலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாருங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நெக்கு தான் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுக்காக நான் 1.5 இன்ச்சு அளவில் கிராஸ் பீஸு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கிராஸாக 2 துணியை மேலே வச்சு கிராஸாக வச்சு நம்ம அதில் ஒரு தையல் போட்டு எடுக்கலாம். கிராஸ் பீஸில் பாருங்கள், இந்த மாதிரி தான் வைக்கணும். கிராஸ் பீஸ் தைக்கும்போது இந்த மாதிரி கிராஸாக வச்சு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். எல்லா பீஸையும் நம்ம அதே மாதிரி ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போ ப்ளவுஸில் தான் வச்சு அதை ஸ்டிச் பண்ண போகிறோம். நல்ல பக்கம் மேலே வர மாதிரி வச்சுட்டு ப்ளவுஸை நல்ல பக்கம் மேலே வர மாதிரி வச்சுட்டு இந்த கிராஸ் பீஸை அதுக்கு மேலே வச்சு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். அதுக்காக அந்த வளைவு வர இடத்துல பாருங்கள், இந்த கிராஸ் பீஸ் வைக்கும்போது வளைவு வர இடத்துல ஒரு ப்ளீட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி ஷோல்டர் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கிறது பேக் சைடு வர மாதிரி வச்சு தையல் போட்டு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த வளைவு வர இடத்துல நான் ஒரு ப்ளீட்டு கொடுக்கேன். அந்த மாதிரி கொடுத்து நீங்களாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஷோல்டர் பேக் சைடு வர மாதிரி நான் இது பண்ணி அதை ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வளைவு வர இடத்துல எல்லாம் நம்ம ஒரு கட்டு கொடுத்துருக்கலாம். கட் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரே அளவாக வர மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ஃபோல்டு பண்ணியிருக்கிறோமோ அதே அளவில் ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி நான் இப்போ மார்க் பண்ண பாருங்கள், அந்த மாதிரி எண்டில் வச்சு நம்ம தையல் போட்டு எடுக்கலாம். கிராஸ் பீஸ் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கிராஸ் பீஸை நம்ம இழுக்கக்கூடாது. இழுத்தாச்சுன்னா கழுத்து ஒரு மாதிரி இதாகிட்டுருக்கோம், தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணாதுங்க. தைக்கும்போது இந்த மாதிரி இழுக்காமல் ஃப்ரீயாக விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம அதே மாதிரி ஒரே அளவாக வர மாதிரி ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸையில் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் நான் ஹெம்மிங் பண்ணது தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், ஹெம்மிங் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி செஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட்டு அடுத்தது நம்ம அதே மாதிரி மார்க் பண்ணி எடுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம மார்க் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பேக் பார்ட் தான் மார்க் பண்ண போகிறோம். அதுக்காக 2ஆக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு அளவு ப்ளவுஸையும் அதே மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி தையல் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல இதை வச்சு மார்க் பண்ணி எடுக்கலாம். இப்போ செஸ்ட்டு அதே அந்த மாதிரி பாருங்கள், அந்த தையல் வர இடத்துல தான் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டு நம்ம கொஞ்சம் குளித்து கட் பண்ணி எடுக்கணும்.
அது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லீவ் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். நல்ல பக்கத்தை மேலே வர மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம தையலுக்கு நம்ம எவ்வளோ துணி விட்டுருக்குறோமோ அந்த துணி அந்த மார்க் பண்ணியிருக்கிறதுல அந்த இடத்துல ஒரு தையல் போட்டு எடுக்கலாம். அடுத்த ஸ்லீவே நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு இந்த லைனிங் கிளாத்து எண்டில் வந்து நம்ம ஒரு தையல் போட்டு எடுக்கலாம். இனி வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துகிட்டு இனி இந்த மாதிரி நல்ல பக்கம் மேலே வர மாதிரி திருப்பி வச்சு அதே மாதிரி நல்ல பக்கத்தில் எண்டில் வந்து நம்ம ஒரு தையல் போட்டு எடுக்கலாம். இப்போ வந்து அடுத்ததே அதே மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமாட்டு இந்த லைனிங்கை வந்து அட்டாச் பண்ணி எடுக்கலாம். லைனிங் அட்டாச் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்லீவ் இழுக்கக்கூடாது. ஒரு துணியை இழுத்து ஒரு துணியை இதை விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணப்பாது 2 துணியும் ஒரே அளவாக வர மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து நம்ம லைனிங் அட்டாச் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸையெல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து பாடி துணியில் வச்சு தான் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் அந்த ஷோல்டர் பக்கத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸ்லீவுக்கு சென்டர் பக்கமும் ப்ளவுஸுக்கு ஷோல்டர் பக்கமும் ஒரே அளவாக வர மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ அடுத்த பக்கம் ஷோல்டர்லேருந்து அடுத்த பக்கத்தை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இழுக்கக்கூடாது. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஸ்லீவும் இழுக்கக்கூடாது. பாடி பீஸு லேசாக கொஞ்சமாக இழுக்கலாம், கூடுதல் இழுக்கக்கூடாது. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. 2ஆக மடித்து போட்டுட்டு நம்ம வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அது வந்து நமக்கு அப் அண்ட் டவுன் வராமல் ப்ளஸ் மாதிரி வரையில அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது தான் நம்ம இப்போ 2ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி பின்னு குத்திக்கோங்க. பின்னு குத்தினதுக்கப்புறமா அளவு ப்ளவுஸ் எடுத்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஸ்லீவ் ரவுண்டும் நம்ம இப்போ தைச்ச இதில் இருக்கிற ஸ்லீவ் ரவுண்டும் ஒரே அளவாக இருக்கா இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து செஸ்ட்டு பக்கம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் ஒருக்கா கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அந்த இடத்துலையே நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். ஒரே அளவாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா 3 தையல் போடுவோம்ல, அந்த தையலையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து தையலை போட்டு எடுத்துட்டேன். இப்போ அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸையெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஓரத்தில் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். அது ஏன்னா அந்த தையல் துணி வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு தையல் போட்டு எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் மாதிரி வந்துடுது. இப்போ வந்து நம்ம தைச்சிட்டேன். இப்போ கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஆம்கோல் எல்லாம் அந்த அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். கரெக்டாக இருக்குது. அடுத்த ஸ்லீவை நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணலாம். அதே மாதிரி சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
இப்போ நம்ம அதை ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்லீவை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதே மாதிரி 2 பின்னு குத்திக்கோங்க கரெக்டாக வச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லீவில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தைச்ச ஸ்லீவும் இது ஒரு அளவாக இருக்குன்னு சொல்லி மார்க் பண்ணி அதில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். இப்போ நம்ம அதில் எக்ஸ்ட்ரா போட்டிய அந்த தையலையும் கூட நம்ம போட்டு எடுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு எண்டில் ஒரு தையல் போட்டு எடுக்கலாம். இப்போ இந்த நம்ம ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.